This video is sponsored by SPO Private Limited. This is one of the best genuine company in Tamil Nadu. இந்த கம்பெனில நீங்க சேர விரும்புறீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வீடியோல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஓடி போய் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் எடுத்துட்டு வாங்க. உங்களோட ஞாபக சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? என்ன டெஸ்ட்னு சொன்னோன்னே ஐயோ டெஸ்டா, நான் ஸ்கூல் காலேஜ்லயே டெஸ்ட்னா ஓடி போயிருவேன், எனக்கு டெஸ்ட் ஆள விடுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா நம்ம எவ்வளவோ நம்மளோட வாழ்க்கையோட ப்ரெஷர், அது எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷருக்கு நடுவுல நம்மளுடைய மைண்ட் எந்த அளவுக்கு ஞாபக சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் டெஸ்ட் தான். பெருசாலாம் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா வீடியோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. கண்டிப்பா அந்த ட்விஸ்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அது என்ன ட்விஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு ஒரு சின்ன ஒரு 4 கொஸ்டின் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா எழுதுங்க ஒன் பை ஒன்னா. அப்படி தெரியலன்னா என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோட கடைசியில கமெண்ட்ல உங்களுடைய அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் இங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்லை. சரிங்களா? சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன் டெஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு 5 பேரை எழுதுங்க அப்படி பேப்பர்ல. தெரியலன்னா விட்டுருங்க, தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. சரிங்களா? 2004 மற்றும் 2008 பாராளுமன்ற தேர்தல்ல பிரபல தலைவர்களை தோற்கடிச்ச ஒரு 4 பேரை மட்டும் அப்படி எழுதுங்க. 3வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல நடக்கிற அழகி போட்டிகள்ல ஜெயிச்ச இந்திய பெண்கள் ஒரு 4 பேரை மட்டும் சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு கொஸ்டினுங்க, ஆஸ்கார் அவார்டு வாங்கிய 5 நடிகர்கள் இல்லாட்டினா நடிகைகள் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லதானே? கண்டிப்பா இருக்காது. நாம நம்மளோட கடந்த காலத்துல தலைப்பு செய்தியாவோ இல்ல தலைப்பு செய்தியில இடம் பிடிச்சவங்களையோ நம்மளால எப்பயுமே நினைவுல நமக்கு நிக்கிறது இல்ல. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் சாதாரண சாதனையாளர்கள் கிடையாது. அந்த துறையில ரொம்ப உச்சத்தை தொட்டவங்க தான், மிகப்பெரிய சாதனையாளர்கள் தான். ஆனா அவங்களுடைய கைத்தட்டல்கள் காணாமவே போயிடுச்சு. அவங்களோட சாதனைகளும் பாத்தீங்கன்னா, விருதுகளும் சாதனைகள் எல்லாமே அவங்களோடயே புதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர். இது தப்பு கிடையாது. இது எல்லாரோட அன்றாட வாழ்க்கையிலையும் அதுதான் நடக்குது. ஓகேவா? அதனால இது கிடையாது. சிம்பிளா இன்னொரு வினாடி வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லலாம். உங்களோட பள்ளி காலத்துல நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதோ அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதோ ரொம்ப சிறப்பா பாடம் நடத்திருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கள ஒரு 3 ஆசிரியர்களை மட்டும் எழுத முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட ஆபத்தான நேரத்துல உங்களுக்கு உதவின ஒரு 3 நண்பர்களை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? யோசிச்சிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ள விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு சிலரை அப்படியே சொல்லுங்க. சரிங்களா? உங்களோட வாழ்க்கைய, அடுத்த கொஸ்டின் பாத்துக்கோங்க, உங்களோட வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றின ஒரு சிலரை அப்படியே பட்டியல் போடுங்க. அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யம் உள்ளதாகவும் மாத்தினா உங்களுக்கே தெரியும். உங்களோட லைஃப்ல இந்த பர்சன் வந்ததுனாலதான் என் லைஃபே மாறிடுச்சு, இவங்க இல்லைன்னா என் லைஃப் எப்படியோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? அது மாதிரி உங்களோட வாழ்க்கைய சுவாரஸ்யமா மாத்தின ஒரு சிலரை சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது என்ன ட்விஸ்ட்னு இப்பதான் வரப்போகுது. கரெக்டா கவனமா கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இவங்க கிட்ட பேசினா உங்களோட டைமே தெரியாது, டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய டைம் இவங்க கூட தான் நீங்க செலவழிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா? ஒருத்தரோ 2 பேரோ இல்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான நபர்களை ஒரு பட்டியலிட்டு எழுதுங்க.
இவங்களை எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும், இவங்க கிட்ட பேசினா எனக்கு நேரம் போறது தெரியாப்பா, நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் இவங்க கிட்ட பேசினா எனக்கு டைம் போறது தெரியாது, நான் ரொம்ப அந்த டென்ஷனையே மறந்து நான் ரொம்ப ஜாலியாயிடுவேன் அப்படின்ற மாதிரி நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? ரொம்ப எழுதி குமிச்சிருப்பீங்களே, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்களே. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் எழுதுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமே. உங்களோட பேரை எழுதியில நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க தான். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் பணக்காரர்களோ இல்ல புகழ்பெற்ற அல்லது பாராட்டுகளை குவித்தவர்களோ கிடையவே கிடையாது. நம்ம மீது எந்த அளவுக்கு நம்ம மீது நம்மளோட வாழ்க்கையில இவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கல்ல, எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நம்மளோட மனசுல எப்பயுமே நம்ம அழியாம நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். இவங்க கிட்ட பேசினா நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, அவங்கள நம்மளோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அதுதான் நம்மளுடைய மனிதனுடைய உண்மையான ஒரு மனசே அதுதான். என்ன நண்பர்களே, இந்த இதுல லாஸ்டா இருந்த அந்த ட்விஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி யாரு உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமா அவங்க கிட்ட பேசினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நபரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நபர் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.